தினமும் இட்லி தோசையை செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க. ஆனால் அதுக்கு வைக்கிற குழம்பு தினமும் தக்காளி குருமா, பருப்பு சாம்பார் இதையே வச்சு கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். அதனால தான் இன்றைக்கி கேப்சிகம் சட்னி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு கேப்சிகத்தை நல்லா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துர்லாங்க. இது கூடவே இஞ்சி, அதுக்கப்புறம் புளி, கூடவே உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் போட்டு அதையும் நல்லா கிளறிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தமாக்க கேப்சிகம் சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தமா போதுங்க. இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு கொத்தமல்லி சட்னி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட கேப்சிகத்தோடைய வாசம் அடிக்கவே அடிக்காது. சட்னி நல்லா க்ரீன் கலராக வேணும்னு நினச்சிங்கனாக்கா கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்போட அளவுகளை கம்மி பண்ணிங்கனாக்கா சட்னி நல்லா க்ரீனாக இருக்கும். இது மாதிரி புதுசாக நம்ம சட்னி அரைச்சி கொடுத்தாக்கா இன்றைக்கி என்ன இட்லியா தோசையா அப்படின்னு சலுப்பாக கேட்கவே மாட்டாங்க.